அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. கொழுங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி கூர்ந்தது குணதிசை மாருதமிதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளன்னம் ஈன்பனி நனைந்த தம் இருஞ்சிறகுதறி விழுங்கிய முதலையின் விளம்புரை பேழ்வாய் வெள்ளையிரு உற அதன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த கம்சனிடம் காவலாட்கள் சென்று வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தை பிறந்த செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியை கேட்டதும் அவன் விரைந்து சிறைச்சாலையை அடைந்தான். வசுதேவரும் தேவகியும் குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று அவனிடம் மன்றாடினர். ஆனால் கம்சன் எதையுமே கேட்கவில்லை. அக்குழந்தையை அவர்களிடமிருந்து பறித்து அங்கிருந்த ஒரு கல்லில் அறைந்து கொன்றான். இதை காண முடியாமல் தேவகி மூர்ச்சையானாள். இருவரும் சொல்லொன்னா துயரத்தில் ஆழ்ந்தார்கள். இதற்கிடையில் தேவமுனிவர் நாரதர் கம்சனை பார்க்க வந்தார். அவர் கம்சனிடம், நந்தனை தலைவனாக கொண்ட கோகுலவாசிகள் அனைவருமே விஷ்ணுவின் கட்டளைப்படி அசுரர்களை வேரோடு அழிப்பதற்காகவே உலகில் பிறந்துள்ள தேவர்கள் என்று கூறினார். இதை கேட்ட கம்சன் திடுக்கிட்டான். அவன் யாதவர்களை இதன் காரணமாகவே மேலும் கொடுமைப்படுத்தினான். தன் தந்தை உக்ரசேனர் யாதவர்களின் தலைவனாக இருப்பதால் அவரையும் சிறையில் இட்டான். தேவர்களுக்கு உதவி புரியும் அந்தணர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். இதற்கிடையில் கம்சன் தேவகிக்கு பிறந்த மற்ற குழந்தைகளையும் கொன்றுவிட்டான். இப்படி கம்சனின் அட்டூழியங்களை அதிகரித்து கொண்டே வந்தன. பகவான் விஷ்ணுவின் ஓர் அம்சமான ஆதிசேஷன் 7வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்தது. தான் அவதரிக்கப் போகும் காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்த பகவான் விஷ்ணு தம்முடைய பெரும் சக்தியான யோகமாயை அழைத்தார். தேவி, நீ கோகுலத்தில் இருக்கும் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றில், இங்கு தேவகியின் வயிற்றில் வளரும் என்னுடைய ஆன்மீக அம்சமான ஆதிசேஷனை கொண்டு போய் வைத்துவிடு. அந்த குழந்தை பிறந்ததும் பலராமன் என்று அழைக்கப்படுவான். நான் இங்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக கிருஷ்ணனாக அவதரிப்பேன். அச்சமயம் நீ நந்தருக்கும் யசோதைக்கும் மகளாக பிறப்பாய் என்று கூறினார். யோகமாயை பகவான் இட்ட கட்டளையை அப்படியே நிறைவேற்றினாள். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பிறப்பது என்று பகவான் தீர்மானித்ததும் வசுதேவரின் இதயத்தில் புகுந்தார். அப்போது சூரியனைப் போல் வசுதேவரின் முகம் பிரகாசித்தது. சிறிது காலத்திற்கு பிறகு பகவான் விஷ்ணு தேவகியின் கருவில் புகுந்து வளரத் தொடங்கினார். அப்போது தேவகி மிகுந்த அழகுடனும் ஒளியுடனும் திகழ்ந்தாள். ஒரு நாள் சிறையில் பிரம்மன், சிவன், நாரதர், வியாசர் மற்றும் உள்ளவர்கள் பகவானை துதித்தனர். உலகில் உள்ள மக்கள் படும் துன்பங்களிலிருந்து அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினர். அழகும் ஒளியும் நிறைந்த தேவகியின் தோற்றம் கம்சனை மேலும் மேலும் அச்சுறுத்தியது. மரண பயம் அவனை தூங்கவிடாமல் செய்தது. கம்சன் நிம்மதியற்று இருந்தான். நாளை ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் பிறப்பில் நிகழ்ந்த அற்புதங்களையும் யோகமாயை கம்சனுக்கு விடுத்த எச்சரிக்கையையும் பார்க்கலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார் கதை மற்றும் பிரசாதம்.
இன்று திருநாவுக்கரசர் அருளிய அன்னம் பாலிக்கும் தில்லை என்ற தேவாரத்தை பார்க்கலாம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேல் இப்பூமிசை, எண்ணம் பாலிக்குமாறு கண்டின்புற, இன்பம் பாலிக்குமோ இப்பிறவியே. மீதி வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து பயன்பெறுவோம். நேற்று அமர்நீதி நாயனாரின் அன்பு உள்ளம், தொண்டு உள்ளம் எத்தகையது என்று பார்த்தோம். இறைவன் எப்படி ஆட்கொண்டார் என்பதையும் பார்த்தோம். நான் எனது என்ற எண்ணம் இல்லாமல் தொண்டு செய்த அமர்நீதியாரின் அன்பு துலாக்கோலை நேராக்கியது. இன்று அவர் மாதிரியே சைவ நெறியில் நின்றவரை எதிர்பத்த நாயனாரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எரிபத்த நாயனார் கருவூர் என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரில் ஆனிலை என்ற பெயருடைய சிவாலயம் இருந்தது. எரிபத்தர் அக்கோயிலில் குடிக்கொண்டுள்ள பசுபதீஸ்வரர் இறைவனை முழுமுதற் கடவுளாய் வணங்கி வந்தார். அவர் சிவனடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் காக்க வேண்டி பரசாயுதம் எனும் மழு என்னும் ஆயுதத்தை கையில் வைத்திருப்பார். அதே ஊரில் சிவகாமி ஆண்டார் எனும் மூத்த சிவபக்தர் இருந்தார். அவர் தினமும் நந்தவனத்தில் நறுமலர்களை பறித்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாற்றி மகிழ்வார். மிகவும் பக்தியோடு இத்தொண்டினை செய்து வந்தார். ஒரு நாள் நந்தவனத்தில் மலர்களை பறித்து கொண்டு ஆலயம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நாட்டின் அரசராக இருந்த புகழ்ச்சோழரின் பட்டத்து யானை நதியில் நீராடி மதம் கொண்டு வந்தது. அதனுடன் பாகர்களும் பரிகோர்க்கார்களும் என இருந்தும் வேகமாக வந்தது. பூக்குடையுடன் சென்று கொண்டிருந்த சிவகாமி ஆண்டாரிடம் இருந்த பூக்குடலையை தும்பி கையால் பறித்து கீழே சிதறியது. இதை கண்ட பாகர்கள் யானையை விரைந்து செலுத்தி கொண்டு சென்றனர். சிவகாமி ஆண்டார் தமது திருத்தொண்டிற்கு தடங்கள் வந்ததே என்று பெரிதும் வருந்தினார். தரையில் அமர்ந்து அரற்றினார். களியானையினீர் உரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா என்று பாடி முறையிட்டார். அப்பொழுது அங்கே எரிபத்தர் வந்தார். என்ன நடந்தது என்று கேட்க, சிவகாமி ஆண்டார் யானை பூஜைக்காக கொண்டு வந்த மலர் கொடையை தரையில் எரிந்தது பற்றி கூறினார். நாயனாருக்கு மிகுந்த கோபம் உண்டாகியது. எப்பொழுதும் அடியவர்களுக்கு துன்பம் தருவதே யானைக்கு வேலையாய் போய்விட்டது என்று சீறி புறப்பட்டார். அங்கே சென்று கொண்டிருந்த யானையை எதிர்த்து நின்று மலர்கொடையை பறித்து எறிந்த தும்பிக்கையை தன் மழுவாளால் துண்டித்தார். யானை பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது. பாகர்கள் யானையின் செயலை தடுக்காமல் இருந்ததற்காக அவர்களையும் மற்றவர்களையும் வெட்டினார். காவலர்கள் மன்னனிடம் தெரிவித்தனர். பட்டத்து யானை கொல்வது எதிரி நாட்டு செயலாகத்தான் இருக்கும் என்று எண்ணி புகழ்ச்சோழர் படை வீரர்களுடன் கிளம்பி வந்தார். இங்கே வந்து பார்த்தால் யானையும் மற்ற 5 பேரும் வெட்டுப்பட்டிருக்கிறார்கள். அருகில் ஒரு சிவனடியார் கையில் மழுவோடு இருக்கிறார். அரசன் உடனே சிவனடியார் தவறு செய்திருக்க வாய்ப்பில்லை, ஆகவே யானையோ பாகரோ தவறு செய்திருக்க வேண்டும் என உணர்ந்தார். அவர் எரிபத்த நாயனாரை அணுகி தாங்கள் இவ்வளவு கோபம் அடையுமாறு என்ன நடந்தது என்று கேட்டார். எரிபத்தரும் சிவபெருமானுக்கு கொண்டு சென்ற மலர்களை யானை பறித்து சிந்தியது, அதனால் அதனை தண்டித்தேன். பாகர்கள் யானையை விலக்காமல் இருந்ததால் அவர்களையும் மாய்த்தேன் என்றார். புகழ்ச்சோழர் இதை கேட்டு, இந்த பெரிய குற்றத்திற்கு இந்த தண்டனை போதாது. இவர்களை என்னுடன் வைத்திருந்ததால் என்னையும் கொல்ல வேண்டும். அதை தங்களுடைய மங்கள மழுவினால் செய்ய வேண்டாம். என்னுடைய வாளினால் என்னையும் கொன்று இந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி தன் உடைவாளை எடுத்து எரிபத்தர் முன் நீட்டினார். அரசருடைய பணிவையும் அவர் அடியார்கள் மேல் வைத்துள்ள அன்பினையும் அறிந்த எரிபத்தர் தான் வாங்காவிடில் அரசர் தன்னையும் மாய்த்து கொள்வாரோ என்று எண்ணி வாளினை வாங்கினார். மன்னர் தன் பிழையை தீர்க்க வாங்கினார் என மகிழ்ந்தார். இதை கண்டு எரிபத்தர் மேலும் வருந்தினார். தானே தன்னை வெட்டி கொள்ள கழுத்துக்கு வாளை கொண்டு சென்றார். இதை கண்ட மன்னர் எரிபத்தரின் கையை தடுத்து பிடித்து கொண்டார். இவர்கள் இருவரும் இப்படி ஒருவருக்கொருவர் அன்பினால் செய்த செயலை தடுத்து வானில் ஒரு அசிரீரி பிறந்தது. உங்கள் இருவரின் பக்தியையும் உலகுக்கு உணர்த்தவே இவ்வாறு நிகழ்ந்தது என்று கூறியது. விழுந்த யானையும் பாகர்களும் எழுந்தனர். இருவரும் ஒருவர் பாதத்தில் விழுந்து வணங்கினார்கள். பூக்குடை முன்போல் நிரம்பியது. சிவகாமி ஆண்டார் மகிழ்ந்தார். எரிபத்தன் நாயனார் மன்னரை நோக்கி யானை மேலேறி தாங்கள் செல்ல வேண்டும் என வேண்டினார். மன்னரும் நாயனாரையும் யானை மேல் ஏற்றிக்கொண்டு சென்றார்.
சிவகாமி ஆண்டார் ஆலயம் சென்றார். எரிபத்த நாயனார் தமது தீர்ப்பணியை இடைவிடாமல் செய்து வந்தார். முடிவில் கைலாயம் அடைந்து இன்புற்று இருந்தார். எரிபத்த நாயனாரின் குரு பூஜை மாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. கரூரில் எரிபத்த நாயனாரின் பூக்குடலை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம மார்கெட் ஸ்பெஷலாக பார்க்க போகிறது பால்கோவாங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய் கொஞ்சம், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன். 1 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சுருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்ச உடனே ஒரு கிளறிடுங்க. அடி கனமுள்ள பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது தான் மெயின், இல்லாட்டா அடி பிடிச்சிரும் பால். அதுக்காக கொஞ்சம் அடி கனமுள்ள பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் ஏடு படியும், ஏடோடு சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். நல்ல திக்னஸ் வந்துடும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைக்கும். கிளறிண்டே இருக்கணும். பாருங்கள், ஒயிட் வந்துட்டு க்ரீமிஷாக மாற ஆரம்பிக்குது. பாருங்கள், லைட்டாக எல்லோ கலரில் வர ஆரம்பிக்குது. பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஊரில் பால்கோவா தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம சுற்றி ஏடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட எடுத்து விட்டுடணும். எடுத்துட்டு ஒரு கிளறிட்டே இருக்கணுங்க. கிளறதை மட்டும் விடக்கூடாது, கிளறிட்டே இருக்கணும். ஒரு லிட்டர் பால் இப்போ 1/4 லிட்டர் ஆயிடுச்சுங்க. நல்லா சுண்டிடுச்சு. அப்பப்போ இது மாதிரி கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. சுற்றி இருக்கிறதையும் அப்பப்போ தள்ளி விட்டுடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்ல ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கலரிட்டோம்னா பால்கோவா ரெடி ஆகிடுங்க. ஒரு லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிட்டு, அடுத்து 1/4 லிட்டர் ஆகிட்டு, இப்போ இன்னும் கம்மியாகுது பாருங்க. பால்கோவா வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். 1/2 hour to 45 மினிட்ஸ் கலர்ன பிறகு இந்த திக்னஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டுலாம். இந்த சர்க்கரை கரைஞ்சாட்டி இந்த நெய்யும் ஆட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஏலக்காய் பொடிங்க, அப்புறம் நெய். சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மணமாக இருக்குங்க. எல்லாரும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் வீட்டில் செய்கிறது இல்லையா, நம்ம சுத்தமாக டேஸ்ட்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பால்கோவா பதம் நல்லா வந்துடுச்சுங்க. கெட்டி ஆகிடும். இறக்கிட வேண்டியதாங்க. நெய் போட்டாச்சு, ஏலக்காய் பொடி போட்டாச்சு. அருமையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மார்கழியின் நாயகியாம் ஆண்டாளுக்கு பால்கோவா பிரசாதம்.
அருமையாக இருக்குங்க பால்கோவா. 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம் வருதுன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.